அவரை நாம் வணங்கி அவர் புகழை பாடுகின்றோம். கவிஞர்கள் வரிசையில் அடுத்ததாய் வருபவர் அனுமனின் சேவை செறிந்த உலாக்காலம். சேவைக்கென்று ஒரு அகராதி செய்தால் மாருதி பெயரை அதற்கு வைக்கலாம். தொண்டில் சிறந்த தூய்மையின் வடிவம் கண்டார் வணங்கும் அனுமனின் சேவையை பாலமில்லாமலே இலங்கை சென்று பரம்பொருள் துணையை பார்த்து வந்தவனை பாலம் கட்டி பெருமை கொண்ட பாம்பன் நகரத்து பிரசாந்த் வருகிறார். மரபின் செழுமையும் மனம்கொள் புதுமையும் ஒருங்கே பாடும் உன்னத இளைஞர் விரைந்து வருக. விரைந்துதான் வருகிறார். விரைந்து வருக, வியன்கவி தருக. சொல்லது வித்தக முத்தமிழே, அடி வித்தக முத்தமிழே, என் உத்தம வித்தகை உச்சி முகிர்ந்திடும் நித்திய சத்தியமே, மனம் நித்தமும் செப்பிடும் அற்புத பெட்டகம் தத்துவ புத்தகமே, சுத்தி அமர்ந்துள்ள சூரர்கள் முன் நான் தத்திடும் பிள்ளையடி, சுத்தி அமர்ந்துள்ள சூரர்கள் முன் நான் தத்திடும் பிள்ளையடி, துணை நீ என்பதை தவிரவும் எனக்கு துணை எதுவும் இல்லையடி, தத்திடும் பிள்ளை வித்திடும் கவியில் தங்கிட வந்திடடி, நான் தாயென கேட்டால் தாமதிக்காமல் தனித்தமிழ் தந்திரடி, இனிக்கும் கனித்தமிழ் தந்திரடி. அந்தரத்தின் அந்தரமே சுந்தரத்து தேன்தமிழே, வந்தனக்கு நற்றமிழை தந்திரடி நாவினிலே, எதையும் இருமுறை அழுத்தாத கவி வேண்டுமே, எதையும் இருமுறை அழுத்தாத கவி வேண்டுமே, அதில் இதயத்தை தொடுகின்ற வரி வேண்டுமே, இனியேனும் இவையெல்லாம் வர வேண்டுமே, இதை தமிழன்னை வரமாக தர வேண்டுமே. பொதிகையிலே பிறந்தவளே, அடி பொதிகையிலே பிறந்தவளே, புவனமெல்லாம் நிறைந்தவளே, போகின்ற இடமெல்லாம் பொதுவுடைமை யானவளே, தாய் என்னை ஈன்றெடுத்து தனப்பால் கொடுக்கையிலே தன்பாலும் கொடுத்தென்னை தத்தெடுத்த தாயவளே, உச்சப்புகழ் பெற்றுலகம் மெச்சத்தகு அருந்தமிழே, உச்சப்புகழ் பெற்றுலகம் மெச்சத்தகு அருந்தமிழே, நான் கச்சத்தி வருகிருந்து கன்னி தமிழ் பருகி மேலோர் கற்பனையில் கசிந்து வந்த மிச்ச தமிழ் பருகி மீட்டுகிறேன் கவியொன்று கேட்டிடுவீர் செவிகொண்டு, குற்றங்குறை வரக்கண்டு பொறுப்பீர் பெரும் மனங்கொண்டு. ஓராண்டு நடத்துதலே பெரும்பாடு நாம் அறிவோம், ஓராண்டு நடத்துதலே பெரும்பாடு நாம் அறிவோம், பலகைகள் சேர்ந்து தங்க பலகை என்ன கம்பன் விழா, 10 நாள் நடத்தி இங்கு பொன்விழா எடுக்கும் புதுகை கம்பன் விழா, 100 ஆண்டு காணட்டும் நூதனங்கள் சேரட்டும், என்னாலும் இதுபோல ஏற்றங்கள் காணட்டும். மை தொட்டு மயக்கும் தமிழ் மெய் தொட்டு மன்றத்துக்கு வந்த கவியை மனம் விட்டு மனதார ரசித்திட்டு அவையதிர கரம் தட்டு நல்ல அவையே சீரார்ந்த பேரவையை சின்னமகன் வணங்குகிறேன். தலைவர் வணக்கம். பாட்டுமழை பொழியுமென்று பார்த்திருந்த அரங்கில் இவர் வேட்டுமழை போட்டு வைத்த வித்தையை நான் என்ன சொல்ல. கத்துக்கடல் நித்திலத்தில் கழுத்துக்கோர் மாலை கட்டி முத்துமணி பளபளக்க முழங்கி வரும் மகிழ்வே போல் முத்து தமிழ் கொத்தெடுத்து எழுத்துக்கோர் மாலை செய்தால் இவர் உருவம் தான் அதுவோ, என்ன சொல்வேன் என்ன சொல்வேன். கவிதையில் நானோர் சிறுகுச்சி, கவிதையில் நானோர் சிறுகுச்சி, கெட்ட காற்றை கொளுத்தும் எரிகுச்சி, களத்தில் கொள்கையில் எதிர்ப்படும் வேளையில் கந்தகம் தோய்த்த தீக்குச்சி, தலைமகனாய் நீரிருந்து தமிழாலும் அரங்கிதிலே அலைமகனாய் அமர்ந்திருக்கும் அன்பன் என் தனி வணக்கம். பாரெழுந்து பார்க்கும்படி பாவெழுந்து கொண்ட உரு, என் பாவெழுதும் ஆசைக்கெல்லாம் பாத்திரமாய் ஆனகரு, ஊரளந்து உலகளந்து உள்ளபடி தமிழளந்து தேரெழுந்து ஊரதிலே தெய்வமாக நின்ற குரு, கம்பன் புகழ்பாடி கவி தொடங்குகிறேன். நீடிய புகழ்கதை பாடிய காப்பியம் ஓடி முழுவதும் தேடி பார்த்தால், நீடிய புகழ்கதை பாடிய காப்பியம் ஓடி முழுவதும் தேடி பார்த்தால் ஓவிய தாமரை அண்ணலின் கதையே தாவிய கவியின் சேவைதான். ஓவிய தாமரை அண்ணலின் கதையே தாவிய கவியின் சேவைதான். மேவிய தமிழ் வளம் மேலும் எடுத்து தூவிய நல்லறம் சேர்த்து குலைத்து பாடிய கம்பன் காப்பியமே ஒரு தேவையின் சேவைதான். அது தீந்தமிழ் வடிவில் தேர்ந்து வெளிவர காரணம் சேவையும் தான். தடையிட்டு இடை நின்றார் கடமை தவறி, அங்கே சடையப்பர் கரம் தந்த சேவை உதவி. காலம் கடந்து ஞாலம் புகழும் சீல காப்பியம் சீதாயனம், இதில் ராமன் நாயகன் என்பது எல்லாம் நாள்பட்ட பழங்கால ராமாயணம். காலம் கடந்து காப்பியம் நிற்க காரணமா வெறும் பாராயணம், காவியம் மொத்தத்தில் ராமாயணம் அல்ல கவிக்குல நாயகன் சேவாயணம்.
செவிக்கு தேனென அவன் புகழ் திருத்தும் கவிக்குல நாயகன் சேவாயனம். பறக்க முடியாத பறவைக்கு பெயர் என்ன? பறக்க முடியாத பறவைக்கு பெயர் என்ன? திறக்க முடியாத கதவிருந்து பயன் என்ன? உடைக்க முடியாத புதிர் போலே இந்த கடக்க முடியாத காலமும் அப்படியே. உடைக்க முடியாத புதிருக்கு பின்னே அவிழ்க்க முடியா முடிச்சுகள் போல கடக்க முடியா காலத்தின் பின் கொஞ்சம் தவிர்க்க முடியாத தர்க்கங்கள். காலமெல்லாம் நிற்கும் வண்ணம் காகுத்தன் கதை சொல்லி ஆழமான சமத்துவமே அறிவென்று விளங்க வைக்க தூளமான கதையெடுத்து தூயமொழி பண்பேற்றி ஆழமென விதைத்த கவி. காலம் கடந்ததுதான், எந்த காலமும் கடந்து போகும், காலத்தின் சிறப்பு அது. ஆனால் இந்த காலத்தை கடக்கவே முடியவில்லை, கம்பனின் சிறப்பு அது. காப்பியம் மொத்தமும் காலம் கடந்தாலும் ஞாலம் தடுமாறும் காலங்கள் உண்டென்று. காப்பியம் மொத்தமும் காலம் கடந்தாலும் ஞாலம் தடுமாறும் காலங்கள் உண்டென்று கலகத்தார் நினைக்கின்றார், கவியரங்கும் செய்துவிட்டார். தவறி போகும் கடமைகளால் தான் சேவை தேவைப்படும். தவறி போகும் கடமைகளால் தான் சேவை உருவாகும். தினமும் தவறும் பிழையும் தொடர்வதனாலே தேவையும் தொடராகும். யாத்திருந்த காப்பியத்தில் சேர்த்திருந்த கோடி வகை பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் தேவைக்காகவே. கம்பன் யாத்திருந்த காப்பியத்தில் சேர்த்திருந்த கோடி வகை பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் தேவைக்காகவே. அதில் காத்திருந்து கிட்கிந்தை கண்டு சேர்த்த அனுமனும் பாத்திரமோ கம்பனுக்குள் சேவைக்காகவே. தயரதன் போனான், ராமன் தனியனானான். தந்தவரம் தந்துவிட்டு தந்ததெண்ணி நொந்துவிட்டு அந்த வரம் ஆட்டி வைக்கும் ஆட்டமெல்லாம் பாராமல் அந்தி வரும் விடியல் வரும் அடுத்தடுத்து ராமன் வரும் சிந்தனையில் சேர்த்து சேர்த்து சேதி கேட்க செத்தொழிந்தான். தயரதன் தந்தவரம் தந்துவிட்டு தந்ததெண்ணி நொந்துவிட்டு அந்த வரம் ஆட்டி வைக்கும் ஆட்டமெல்லாம் பாராமல் அந்தி வரும் விடியல் வரும் அடுத்தடுத்து ராமன் வரும் சிந்தனையில் சேர்த்து வைத்தே சேதி கேட்க செத்தொழிந்தான். ஆதி அந்த கணமுதலாய் பாதி உயிர் போன ராமன் மீதி உயிர் மீட்டு வந்த மேன்மையுறு சேவகன்னா. அண்ணனுக்கு அஞ்சி நின்ற தம்பிக்காகவும் தம்பியுடன் தயங்கி வந்த அண்ணனுக்காகவும் வாதையோடு காத்திருந்த சீதைக்காகவும் வழிபார்த்து காத்திருந்த பரதற்காகவும் பாதையின்றி தவித்த நாட்டில் தாரைக்காகவும் பறந்து செல்லும் வழியில் கொஞ்சம் குகனுக்காகவும் பாசம் பட்டு படுத்துவிட்ட இலக்குவனுக்கும் பாசத்தாலே பட்டுப்போன பாதியற கும்பனுக்கும் தேவை மட்டும் ஆற்றி வைத்த பாத்திரங்கள் போலன்றி சேவையாக சிலவற்றை சேர்த்து செய்த சீரால். கானகத்தில் பார்த்த நொடி காதல் கொண்ட தொண்டனடி கதை முடியும் நேரத்தில் காகுத்தனே என் சரணாகதி. ஆம், விருந்தோடு விடை கொடுத்து அனுப்பிய இயல்வையில் பொருந்துர புல்லன பெருவிருந்து பெற்றவன் நான். விருந்தோடு விடை கொடுத்து அனுப்பிய இயல்வையில் பொருந்துர புல்லன பெருவிருந்து பெற்றவன் நான். தேர்க்காலம் தீர்ந்தது முதல் போர்க்காலம் ஓயும் வரை சீர்காலம் ஆக்கி வைத்த சேவகனும் நானே. கிட்கிந்தை மகேந்திரம் இலங்கை நகர் பொதிகைமலை அரங்கூடி நிற்கின்ற அயோத்தி வரையிலன் நெடுந்தூரம் உலா போன வாகனனும் நானே. எல்லோருக்கும் எல்லாமும் வந்து சேர வாழ்த்துவோம். இப்படியே கம்பன் விழா ஏறி நிற்க வேண்டுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பாம்பன் பிரசாந்தன் தன் தொடக்க கவிதையில் சுற்றி அமர்ந்துள்ள சூரர் நடுவே தத்து வரும் பிள்ளை நான் என்றார். சுற்றி அமர்ந்துள்ள சூரர்கள் நடுவே தத்தி வரும் பிள்ளை நான் என்றார். வெற்றி வடிவேலனே பிள்ளை வடிவில்தான் சுற்றியுள்ள சூரரை வென்றார். அன்று வெற்றி வடிவேலனே பிள்ளை வடிவில்தான் சுற்றியுள்ள சூரரை வென்றார். வாஞ்சையின் வடிவாம் ஆஞ்சநேயனை பாம்பன் பிரசாந்தன் பகிர்ந்த விதத்தில் அவன் வாளசைத்து உன்னை வாழ்த்துகின்றான். அவன் கால் பிடித்து நாமும் கண்களில் ஊற்றுவோம். இனி சீதையின் காதல் கனிந்த கனாக்காலம். மங்கள மங்கை மைதிலி ஜானகி குங்கும நிறத்தாள் கற்பின் திறத்தாள் பாகு மொழியினில் பேசும் நாயகி காகுத்தன் நெஞ்சில் குடிகொண்ட காதலி. அவன் வீடு வரைக்கும் வாழ்ந்திட வந்தவள் காடு நோக்கியும் காதலில் போனாள். சீதையின் காதல் கனவு பற்றி பாடிட வருகிறார் ரத்னா வெங்கட். பெங்களூர் நகரை சேர்ந்தவராமே. கொஞ்சம் இருங்கள், ஒரு கேள்வி இருக்கிறது. பெங்களூர் நகர் பற்றி ஒரு பத்திரிகை செய்தி. காலை 4 மணிக்கெல்லாமே பிரியாணி கடை திறக்கிறதாமே. கதவு திறந்து வைக்கும் முன்பே படை திறந்து மக்கள் திரள்கிறாராமே.
மற்றும் ஒரு முறை உங்களை மேடையில் பார்த்தால் பொட்டலம் ஒன்று வாங்கி வாருங்கள். பெங்களூரு நகரில் பனிபோல் கவிதைகள் தந்து வருகிற தரமான கவிஞர், கீதம் குழைத்து கவிதை செய்பவர், சீதையின் குரலாய் ஒலிக்க வருகிறார். வருகிறார்.